இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்டிக்கல்ல சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த 38 பேர் அமெரிக்காவினுடைய அதிகார வரம்புக்குள் வருவது என்பது அமெரிக்க இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் அல்ல, அமெரிக்காவுக்கு வெளியில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒரு முக்கியமான தருணமாக இருக்கிறது என்று விவரிக்கிறது. காரணம் என்னன்னா, அமெரிக்காவுக்குன்னு ஒரு ஃபாரின் பாலிசி இருக்குது. வெளிநாடுகளுக்கான தன்னுடைய பாலிசி விவகாரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதுமே அவர்களுக்கான சுயலாபத்தை மாத்திரம்தான் பார்ப்பார்கள். அதை தாண்டி அவர்களுடைய ஃபாரின் பாலிசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றே என்னன்னா, என்ன நடந்தாலும் நாங்கள் இஸ்ரேல் பக்கம் இருப்போம், அரபு நாடுகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவோம், அரபிகளை அடக்குவோம், இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லுவோம். இதெல்லாம் ஃபாரின் பாலிசியில எழுத்தில் வடிக்கப்படாவிட்டாலும் யதார்த்தமாகவே அவர்கள் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில 38 பேர் தற்போது உள்ளக தேர்தல்கள் மூலமாக அதிகார பீடத்திற்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய செட்டப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரச மட்ட அதிகாரத்திற்கு வருவதை விட வலுவானது அங்கிருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சிகளுடைய கட்சி பொறுப்புகளுக்கு உள்ளே வருவது என்பது. அந்த கட்சி பொறுப்புகளுக்கு வருவதற்கு கூட உள்ளக தேர்தல்கள் நடத்தப்படுகிறது. அந்த தேர்தல்களில் எல்லாம் வெற்றி பெற்று கட்சி பொறுப்புக்கு வந்து அதற்கு பிறகு தேர்தலில் வெற்றி பெற்று தற்போது அரச பொறுப்புக்கும் இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள். இது அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு கொள்கையை, ஃபாரின் பாலிசியை பற்றி யோசிக்க வைக்கிறது என்பதுதான் அல் ஜசீராவினுடைய தீர்க்கமான பார்வையாக இருக்கிறது. என்னன்னா, இனிமேல் ஏதாவது ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுக்கும் போது அந்த தீர்மானத்தை பற்றி கேள்வி எழுப்புகிற இடத்திற்கு சில பேர் வந்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக ஃபாரின் பாலிசி என்பது நினைத்ததையெல்லாம் செய்வதற்கு தள்ளப்பட முடியாத ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கும். ஆனால் இது போதுமான வெற்றியும் கிடையாது என்பதையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் 38 பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இது எதிர்காலங்களில் உச்சமாக அதிகரிக்க கூடும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்பார்ப்பாகவே இருக்கக்கூடிய சூழல்ல ஆய்வாளர்கள் அதே போன்று நிபுணர்கள் பல பேரை அல் ஜசீராவினுடைய அரபு தளம் பேட்டி கண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த 38 பேருடைய வெற்றி தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன என்பதை அது தொடர்பாக அவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு முஸ்லிம் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையே முன்னோடி இல்லாத வகையில் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் பல பேருடைய பார்வையாக இருக்கிறது. 38 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் நூற்றுக்கணக்கானவர்கள் 2 கட்சிகளிலும் போட்டியிட்டு இருக்கிறார்கள். எனவே உள்ளக தேர்தல்களில் அவர்கள் ஜெயிக்க போய்த்தான் போட்டிக்கு வந்திருக்கிறார்கள். அப்ப உட்கட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க, தேர்தலில் வந்து தோத்திருக்கிறாங்க எனும்போது உட்கட்சி தேர்தலில் அவர்களுக்கான ஒரு அதிகார பீடம் உருவாகி இருக்கிறது.